வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு முழு மூச்சாக தயாராகிக் கொண்டிருக்கிற அனைத்து ஆசிரியர் தோழர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இதுக்கு முன்னால 6, 7, 8 வகுப்புகள்ல இருக்கிற தமிழ் பாடத்துல இருக்கிற இலக்கண பகுதிகள் முழுமையா 3 வீடியோக்கள்ல தனித்தனியா ஒரு வகுப்புக்கும் பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியா இந்த வீடியோவுல 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல இருக்கிற இலக்கண பகுதிகள தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். ஆனா நம்ம கீழ் வகுப்புகள்ல பார்த்த மாரி ஒரு கிளாஸுக்கான மொத்த இலக்கண பகுதியையும் ஒரே வீடியோவா பார்க்க முடியாது. ஏன்னா, இது மேல் வகுப்புல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால நம்ம இந்த வீடியோவுல முதல் 3 இயல்கள்ல இருக்கிற இலக்கண பகுதிகள முழுசா இந்த ஒரு வீடியோவுல பார்ப்போம். மீதி இருக்கிறத நம்ம இன்னொரு வீடியோவா அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. முதல்ல மூவகை மொழி. முதல்ல தனிமொழி. ஒரு சொல் தனியா நின்னு பொருள் தந்தா, அது தனிமொழி எனப்படுகிறது. இப்ப எடுத்துக்காட்டா கண், படி இதெல்லாம் தனிமொழிகள் தான். ஆனா இவை பிரிக்க முடியாதது. அதனால இதை நம்ம பகாபதங்கள் அப்படின்னு சொல்றோம். பிரிக்கக்கூடிய சொற்களும் இருக்குது. இப்ப எடுத்துக்காட்டா கண்ணன், படித்தான் ஆகியவற்றை நம்ம பிரிக்க முடியும். அதனால நம்ம இத பகுபதங்கள் என்று அழைக்கிறோம். அப்ப தனிமொழியில பகாபதங்களும் இருக்கிறது, பகுபதங்களும் இருக்கிறது. அடுத்து தொடர்மொழி. தனிமொழியில ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தா அத நம்ம தனிமொழின்னு சொல்றோம். தொடர்மொழியில ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் ஒன்றாக இணைந்து பொருளை தருமாயின் அவற்றை நம்ம என்னான்னு சொல்றோம்? தொடர்மொழி அப்படின்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டா கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். இப்போ இந்த தொடர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து ஒரு பொருளை தருகிறது. அதனால இவற்றை நம்ம என்னான்னு சொல்றோம்? தொடர்மொழி அப்படின்னு சொல்றோம். அடுத்து பொதுமொழின்னா என்ன? ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், அதே சொல்லே நம்ம பிரித்து பார்க்கும்போது வேறொரு பொருளையும் தருமாயின், அவற்றை நம்ம என்னான்னு சொல்றோம்? பொதுமொழி அப்படின்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டா 8 நம்பர் 8 இருக்கு இல்லைங்களா? அதுதான். அதேபோல வேங்கை. வேங்கைன்னா வேங்க மரம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 8ன்றது பார்த்தீங்கன்னா, நம்பர் 8 குறிக்குது பிரிக்கிறதுக்கு முன்னால. இதே நம்ம பிரிச்சோம்னா, எல் கூட்டல் து அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ எல் தூன்னா, தூன்னா உன் அப்படின்னு அர்த்தம். துன்னுன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? உன் என்று அர்த்தம். அப்போ எல் கூட்டல் தூன்னா எல்லை உன் என்று பொருள்படுகிறது. அப்போ 8ன்றது சேர்த்து படிக்கிறப்ப நம்பரையும், பிரிச்சு படிக்கிறப்ப எல்லை உன் என்றும் ஒரே சொல் பிரிப்பதற்கு முன்னால் ஒரு பொருளையும், பிரித்த பிறகு வேறொரு பொருளையும் தருவதால், இத நம்ம என்னான்னு சொல்றோம்? பொதுமொழி அப்படின்னு சொல்றோம். அதேபோல வேங்கை. வேங்கைன்றது பிரிக்கிறதுக்கு முன்னால வேங்கைன்றது வேங்கை மரத்தை குறிக்கிறது. இத நம்ம பிரிச்சோம்னா, வேம் கூட்டல் கை அப்படின்னு பிரிக்கலாம். வேம்னா வேகின்ற அப்படின்னு அர்த்தம். அப்ப வேகின்ற கை அப்படின்னும் பிரிக்கலாம். அப்போ இந்த வார்த்தையும் பிரிக்கிறதுக்கு முன்னால வேங்கை மரத்தையும், பிரித்த பிறகு வேகின்ற கை எனவும் பொருள் தருவதால், இதையும் நம்ம என்னான்னு சொல்றோம்? பொதுமொழி அப்படின்னு சொல்றோம். நீங்க இந்த எடுத்துக்காட்டுகள மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா உங்களுக்கு தெரியும். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது, எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ, வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் ஆகும். இப்ப எடுத்துக்காட்டா, ஈதல், நடத்தல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர்கள். இந்த தல், தல்ன்னு வர்றது எல்லாமே ஒரு வினை இருக்கும். அது கூட நம்ம ஒரு தல் அப்படின்ற ஒரு விகுதிய சேர்த்தோம்னா, அது என்ன ஆயிடும்? ஒரு பெயராயிடும். அதனால அத நம்ம என்னான்னு சொல்றோம்? தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். இந்த தொழிற்பெயர்கள் பார்த்தீங்கன்னா, விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள், முதல்நிலை தொழிற்பெயர்கள், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்கள் அப்படின்னு பல வகையா பிரிக்கலாம். முதல்ல விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். சரி என்னென்ன விகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்க இவ்ளோ விகுதிகள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தல் மட்டும் தான். அது இல்லாம நெறைய விகுதிகள் தொழிற்பெயருக்கு உண்டு. கூறல். இதுல பார்த்தீங்கன்னா, அல் அப்படின்ற விகுதி இருக்கு. ஆட்டம். இதுல பார்த்தீங்கன்னா, என்ற விகுதி இருக்கு. அடுத்து விலை. இதுல ஐ என்ற விகுதி இருக்கு. வருகை, கை. பார்வை, வை. நட்பு, பு. மறைவு, வு. மறதி, தி. கல்வி, வி. உணர்ச்சி, சி. செய்யாமை, மை. போக்கு, கு. ஆகிய பல விகுதிகள் இருக்கு. ஒரு சில சொற்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். இப்ப எடுத்துக்காட்டா, நட என்ற அந்த வினையடி பார்த்தீங்கன்னா, நடை அப்படின்னும், நடத்தை அப்படின்னும் இருவேறு விகுதிகளை கொண்டு இருக்கு. அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். இப்ப எடுத்துக்காட்டா, நடவாமை, கொல்லாமை. பெரும்பாலும் இந்த எதிர்மறை தொழிற்பெயர்ல மை விகுதி தான் இடம்பெறும். அடுத்து முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாம கூட
வினையடியே தொழிற்பெயராகவும் இருக்கும் ஒரு சில சொற்கள்ல. இப்ப எடுத்துக்காட்டா தட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னா, தட்டு என்பது தட்டுதலையும் குறிக்கிறது. வினையடியாகவும் இருக்கிறது. அதனால நம்ம என்ன சொல்றோம் இத? முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். உரை, உரைனா உரையாற்று அப்படின்னு சொல்றது வினையடி. அதே உரை அப்படின்றது அது தொழிற்பெயராகவும் இருக்கிறது. அதனால நம்ம என்ன சொல்றோம் இத? முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். அதே போல தான் அடி, இடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வினையடியாக மட்டும் இல்லாமல், அதுவே தொழிற்பெயராகவும் இருப்பதால், இவற்றை நம்ம என்னான்னு சொல்றோம்? முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். வினையடியா இருக்கும்போது எப்படி உச்சரிக்கிறோமோ, அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு உச்சரிப்போம் தொழிற்பெயரா மாறுறப்ப. முதல்நிலை தொழிற்பெயர்ல இருக்கிறது அப்படியே இருக்கும். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்ல கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். திரிதல்னா மாறுபடுதல். சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டா பெரு அப்படின்றது வினையடி. இதையே நம்ம பேரு அப்படின்னு மாத்திட்டோம்னா, அது என்ன ஆயிடுது? தொழிற்பெயரா மாறிடுது. அப்ப இது பெருன்றது பேருவா மாறுறதால, இத நம்ம என்னான்னு சொல்றோம்? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். இப்ப தட்டுன்றது தட்டாவே இருக்குது. அது முதல்நிலை தொழிற்பெயர். பெருன்றது பேரா மாறி இருக்கிறதால, இத நம்ம என்னான்னு சொல்றோம்? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்றோம். அதேபோல வேறு சில உதாரணங்கள், விடு அப்படின்றத வீடு அப்படின்னு சொல்றோம். மின்றத மீன் அப்படின்னு சொல்றோம். கொள் அப்படின்றத கோல் அப்படின்னு சொல்றோம். உடன்படுன்றத உடன்பாடு அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்களுக்கான உதாரணங்கள். அடுத்து வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னா என்னது? ஒரு வினைமுற்றே பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவதை நம்ம என்ன சொல்றோம்? வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டா வந்தவர் அவர்தான். பொறுத்தார் பூமி ஆள்வார். ஒரு வினைச்சொல் அதை செய்தவரோடு சேர்த்து அது என்ன ஆயிடுது? ஒரு பெயர் சொல்லுக்கான தன்மையை அடைகிறது. அப்ப வந்தவர் அவர்தான் அப்படின்னு சொல்றதால, இப்ப வந்தவர் என்பது வினையால் அணையும் பெயரா மாறிடுது. வினையோட சேர்ந்த பெயர். அதாவது வினையால் அணையும் பெயர். புரியுதுங்களா? நீங்க அப்படியே புரிஞ்சுக்கலாம். அங்க ஒரு வினையும் இருக்கும், வினையை செய்த பெயரும் இருக்கும். இது 2 சேர்ந்தது தான் அது வினையால் அணையும் பெயர். எழுதியவன் அவன்தான். சரிங்களா? பார்த்தவன், பார்த்தவள், செய்தவர் இதெல்லாம் என்னது? வினையால் அணையும் பெயருக்கான எடுத்துக்காட்டுகள். அடுத்து தொகாநிலை தொடர். இது 2வது இயல்ல இருக்கிற தலைப்பு தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர்னா என்னன்னா, ஒரு தொடர் மொழியில் 2 சொற்கள் தொடர்ந்து நின்று இடையில் சொல்லோ ஓம மறையாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர். இந்த தொகாநிலை தொடர் பார்த்தீங்கன்னா 9 வகைப்படும். முதல்ல எழுவாய் தொடர். எழுவாயை தொடர்ந்து பயனிலை வரும். இப்ப கண்ணன் வந்தான், அவள் செய்தாள் அப்படின்றதெல்லாம் எழுவாய். அதன் பிறகு ஒரு பயனிலை கொண்டு முடியும். இது என்னது? எழுவாய் தொடர். அடுத்து விழித்தொடர். விழித்தல்னா உங்களுக்கு தெரியும். ஒருவரை ஒரு செயலை செய்ய பணித்தல். அதுதான் என்னது? விழித்தொடர். இப்ப முருகா வா, இதை எடு, அதை சொல் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னது? விழித்தொடர். அடுத்து வினைமுற்று தொடர். இதுல பாத்தீங்கன்னா வினைமுற்று சொல் முன்னால வந்துரும். அதன் பிறகு பெயர் சொல் வரும். சென்றான் தம்பி. தம்பி சென்றான்னு சொன்னா அது என்ன தொடர்? எழுவாய் தொடரா மாறிடும். இதுல சென்றான் தம்பி அப்படின்னு மாத்தி சொன்னோம்னா இது என்ன ஆயிடும்? வினைமுற்று தொடரா மாறிடும். அடுத்து பெயரெச்ச தொடர். பாடிய பாடல், ஆடிய ஆட்டம், எழுதிய கடிதம் இதெல்லாம் என்னது? பெயரெச்ச தொடர். அடுத்து வினையெச்ச தொடர். படித்து முடித்தான், செய்து வந்தால், ஆடி மகிழ்ந்தனர் இதெல்லாம் என்னது? வினையெச்ச தொடர். அடுத்து வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபுகளான ஐ, ஆல், கு ஆகிய வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக வரும். இப்ப கவிதையை எழுதினான், ஊருக்கு சென்றான் இல்லைங்களா? இதெல்லாம் என்னது? வேற்றுமை உருபுகள் வெளிப்படையா தெரியுது. கவிதையை எழுதினான்ல ஐ வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா தெரியுது. அதே போல ஊருக்கு சென்றான். அதுல கு வேற்றுமை உறுப்பு தெளிவா தெரியுது. அதனால நம்ம என்ன சொல்றோம்? இத வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இடை சொற்தொடர். மற்று போன்ற இடை சொற்கள் வெளிப்பட்டு வரும். மற்று பிற. அடுத்து உரிச்சொற் தொடர். இதே போலதான் உரி சொற்களான சால, உரு ஆகிய உரிச்சொற்கள் வெளிப்பட்டு வரும். இப்ப எடுத்துக்காட்டா சால நன்று. இதெல்லாம் உரிச்சொற் தொடர். அடுத்து அடுக்கு தொடர். ஒரே சொல் பலமுறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். உங்களுக்கு தெரியும். வருக 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 இதெல்லாம் என்னது? அடுக்கு தொடர். அடுத்து நம்ம பார்க்க போறது தொகைநிலை தொடர் வகைகள். தொகைநிலை தொடர்னா என்னது? உருபுகள் மறைந்து வந்தா அதை நம்ம என்ன சொல்றோம்? தொகைநிலை தொடர் அப்படின்றோம். உருபுகள் மறையாமல் வந்தால் அதை நம்ம என்ன சொல்றோம்? தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம்.
இப்ப வேற்றுமை தொகை அப்படின்னா வேற்றுமை உருபுகளான ஐ, ஆல், கு, இன், அது, கண் ஆகிய வேற்றுமை உருபுகள் வந்து மறைஞ்சி வரும். இப்ப எடுத்துக்காட்டா மதுரை சென்றார் அப்படின்ற தொடர்ல பாத்தீங்கன்னா மதுரைக்கு சென்றார் அப்படிதான் வரணும். ஆனா அங்க கு வந்து மறைஞ்சி வந்திருக்குது. அதனால நம்ம என்ன சொல்றோம், இத வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றோம். அடுத்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்ப பொற்கொடி அப்படின்னா என்ன அர்த்தம்? பொன்னால் ஆகிய கொடி அப்படின்னு அர்த்தம். அப்போ பொன்னால் ஆகிய ஆகியவை என்ன இருக்கு? மறைஞ்சி வந்திருக்குது. ஆள் அப்படின்ற உருபும், ஆகிய அப்படின்ற பயனும் மறைஞ்சி வந்திருக்கிறதால, இந்த பொற்கொடின்றத நம்ம என்ன சொல்றோம்? உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்றோம். இந்த தொகைநிலை தொடர்ல வர எல்லாமே ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா, இது எல்லாமே இலக்கண குறிப்பு அதுல வரக்கூடியவை. இப்ப கேட்பாங்க பொற்கொடி என்பது அப்படின்னு போட்டு, அது வந்து என்னது? வினைத்தொகை, பண்புத்தொகை, உம்மைத்தொகை, ஓமைத்தொகை, உருபும் பயனும் உடன் தொக்கர் தொகை அப்படின்னு ஆப்ஷன் குடுத்துருவாங்க. அதனால ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்து வினைத்தொகை. வினைத்தொகைனா என்னது? ஒரு வினைச்சொல், அதன் பிறகு ஒரு பெயர்ச்சொல். இது 2ம் பிரிக்க முடியாத அளவுக்கு சேர்ந்து இருக்கும். சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டா ஊறுகாய். ஊறுதல் அப்படின்றது ஒரு வினை. அடுத்து காய் என்பது உங்களுக்கு தெரியும் பெயர்ச்சொல். இப்ப 2ம் சேர்ந்து இருக்கும்போது, இத நம்ம என்ன சொல்றோம்? வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம். இதுல ஒரு முக்கியமானது என்னன்னா, முக்காலமும் மறைஞ்சு வந்திருக்கும் இதுல. ஊறுகாய்ல ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ காலம் வந்து என்ன ஆயிருக்கும்? மறைஞ்சு வந்திருக்கும். இப்ப நீங்க ஒண்ணு சொல்லலாம். வளர்தமிழ் அப்படின்னு சொல்லலாம். வளர்தமிழ் என்பது வினைத்தொகை. நீங்க வேற எதனா சொல்லுங்க. வளர்பிறை அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஒரு வினைத்தொகை. பாடுநிலா அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஒரு வினைத்தொகை. பாடுநிலான்னா பாடுகின்ற நிலா, பாடிய நிலா, பாடும் நிலா அப்படின்னு அர்த்தம். அப்போ பாடுநிலா என்பது வினைத்தொகை. அப்போ ஒரு வினைச்சொல், அதன் பிறகு ஒரு பெயர்ச்சொல் 2 சேர்ந்து இருக்கும். அங்க வந்து காலம் மறைஞ்சிருக்கும். அந்த மாரி இருந்தா அது வினைத்தொகை. அடுத்து பண்புத்தொகை. இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பண்பு பெயர், பண்பை உணர்த்துகின்ற ஒரு சொல்லோடு ஒரு பெயர்ச்சொல் சேர்ந்து இருந்தா, அத நம்ப பண்புத்தொகை அப்படின்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டா செந்தமிழ் அப்படின்னா, செம்மை என்பது ஒரு பண்பை குறிக்கின்ற சொல் அப்படின்றதால, அப்போ செம்மை கூட்டல் தமிழ், செந்தமிழ் என்பது பண்புத்தொகை. வட்டத்தொட்டி. இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெண்ணிலா. அப்போ வெண்மையை உணர்த்துகிறது இல்லையா? அப்போ வெண்மை கூட்டல் நிலா. அப்ப அது என்னது? பண்புத்தொகை. வெண்ணிலா என்பது பண்புத்தொகை. நீங்க எதனா ஒரு சில உதாரணங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப செவ்வானம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிவந்த வானம் இல்லைங்களா? அது வந்து அப்போ பண்புத்தொகை. சரி, எது எதெல்லாம் பண்பு? அத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறம், வடிவம், சுவை, அளவு இது எல்லாமே என்னது? பண்பு தான். அடுத்து ஓமை தொகை. ஓமை தொகைன்னா என்ன? அப்படின்னா, இப்போ கயல்விழி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது என்னது? கயல்னா மீன் அர்த்தம். இப்ப மீன் விழின்னா, மீன் போன்ற கண் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ அந்த கண் வந்து மீன் போன்று இருக்கு அப்படின்னு ஓமை சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ இப்ப கயல்விழி என்பது என்னது? ஓமை தொகை. இப்ப முத்துப்பல், முத்து போன்ற பல் இல்லைங்களா? அப்போ ஒண்ணுக்கு இன்னொன்ன ஓமையா சொல்லி ஒப்பிட்டு, ஆனா ஓம உருப வந்து சொல்லாம விட்டுருப்பாங்க. அந்த மாரி இருந்தா அத நம்ம என்னான்னு சொல்றோம்? ஓமை தொகை அப்படின்னு சொல்றோம். நீங்க எதனா ஒரு சில உதாரணங்கள் சொல்லுங்க. அடுத்து உம்மை தொகை. இப்போ அண்ணனும் தம்பியும். இது என்னது? எண்ணும்மை அப்படின்னு சொல்லுவோம். அண்ணனும் தம்பியும். இரவும் பகலும். இதையும் நம்ம என்னான்னு சொல்றோம்? எண்ணும்மை அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து 2த்தையும் சேர்த்து இந்த உம்ன்ற விகுதி சேர்க்காம சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டா இரவும் பகலும்ன்றத இரவு பகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு பகலா உழைக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவாவும் பகலாவும் உழைக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ இது வந்து என்னது? உம்மை தொகை. இப்ப அண்ணன் தம்பின்னா என்னது? அண்ணனும் தம்பியும்னு அர்த்தம். அப்போ அதுவும் என்னது? உம்மை தொகை. அதே போல வில் வாள் அப்படின்னுவோம். வில்லும் வாளும். சரிங்களா? இதெல்லாம் என்னது? உம்மை தொகை. அடுத்து அன்மொழி தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை தொடர்கள் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. இப்ப எடுத்துக்காட்டா பொற்றொடி வந்தால். இதுல பொற்றொடி என்பது பண்பு தொகை. அது உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த பொற்றொடி என்பது ஒரு பெண்ணை குறிப்பதால், இத நம்ம என்ன சொல்றோம்? அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம். அதாவது பொன் வளையல் அணிந்த பெண் வந்தாள் அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதாங்க 10ஆம் வகுப்பு இயல் 1, 2, 3 ஆகியவற்றில் இருக்கிற இலக்கண பகுதிகள முழுக்க இந்த ஒரே வீடியோல நம்ம பார்த்திருக்கிறோம். நீங்களா முயற்சி செஞ்சு நிறைய சொற்களுக்கான இலக்கண குறிப்புகள நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா,
அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய மேலான கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு தேவைன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு, பக்கத்துல ஹைப்ன்னு ஒரு பட்டன் வரும். ஹைப் குடுத்துட்டு, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேன். அந்த குரூப்ல சேர்ந்துட்டு நீங்க அங்க வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்ட பதிவிட்டீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோக்கான பிடிஎஃப் தரேன். இன்னும் நம்முடைய சேனல் அறிவுமதி அகாடமி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தேங்க் யூ. பபாய். குட் நைட்.